1948ல ஒருத்தருக்கு ஒரு நைட் மேராகவும் ஒரு நாள் ஆகுது. அதே நாள்ல ஒருத்தருக்கு ட்ரீம் ஜாப் கிடைக்குது. மெட்டாலிக் பேண்ட் வந்து உலகத்துல ஒரு பெரிய பேண்டா இருந்துச்சு. அப்போ வந்து டேவ் முஸ்டைன் ஒரு கிட்டாரிஸ்ட்டை தூக்கிட்டு ஒரு கிரிக் ஹேம்லெட்னு ஒரு சின்ன பையனை அந்த பேண்டில் சேர்க்குறாங்க. இந்த ஹேம்லெட் வந்து ஈவன் அவங்க ட்ரீம் ஜாபே கிடச்சிருச்சு, ஆனாலும் நான் இன்னும் ஒர்த் வைல் இல்லை, இன்னும் என் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர்கிட்ட சேர்றாரு. அவர் வந்து நினச்சிக்கலாம், நான் எல்லாரும் முடிச்சிட்டேன், இன்னுமே நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது இல்லை, பட் அவர் வந்து இன்னும் நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவர் டீச்சர்கிட்ட சேர்றாரு. அந்த டீச்சர் வந்து ஒரு பெரிய கிட்டாரிஸ்ட் பிளேயர், அவர் கீழே சேர்றாரு. அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சராக, இப்படி ஹார்ஷான கிரிட்டிசிசம், ஹார்ஷான ஃபீட்பேக் கொடுப்பாராம். நிறைய பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாரான் அந்த சார்ட்ட. பட் இவன் வந்து காமா, எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும், அவன் வேர்ல்ட் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான், ஆனாலும் நான் இன்னும் கற்றுக்கணும். 2 வருஷம் அவர்கிட்டே ஃபுல்லாக படித்து ஒன் ஆஃப் த கிரேட் கிட்டாரிஸ்ட் பிளேயராக ஹேம்லெட் ஆகிறாரு. அண்ட் நமக்கு என்ன மைண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, நமக்கு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. சாக்ரட்டிஸ் ஒரு ஃபேமஸான ஃபிலோசஃபர், இப்போவுமே அவர் மாதிரி யாருமே பெரிய ஞானம் இல்லாதவங்க பேசுகிறாங்க. பட் அவரே ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நான் சொல்லுவார். ரியல் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்னா எப்போவுமே கற்றுக்கிட்டே இருப்பான். எபிக்டீரியஸ் சொல்கிறாரு, ஒரு இம்பாசிபிளான திங் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒன்று தெரியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஒன்றுமே லேர்ன் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு லேர்ன் விச் யூ திங்க் ஆல்ரெடி யூ நோ. இதுக்கப்புறம் எனக்கு படிக்கிறது ஒன்றுமே இல்லை, இதுக்கப்புறம் என்ன விளையாடுறது ஸ்ட்ரோக்ஸ் இன்னும் டெவலப் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கெட் டெவலப்ட்.